இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஸ்கேல்ஸ். தமிழ்ல வந்து ராகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராகங்களும் ஸ்கேல்ஸும் 100% சேம் தானே அப்படின்னா சேம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ராகங்களும் இதையும் சொல்றோம். ஆனா ஸ்கேல்ஸுக்கும் வெஸ்டர்ன் இந்த ஸ்கேல்ஸுக்கும் கர்நாடிக் ராகங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, நிறையவே இருக்குது. ஆனா அந்த ஃபார்மேட் ஓரளவுக்கு போறதுனால புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதை சொல்றோம். ஸோ தமிழ்ல வந்து நம்ம இந்த கர்நாடிக் மியூசிக்ல ராகங்கள் நிறைய இருக்கு. ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்க என்ன ராகத்துல பாடினீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ல கேட்பாங்க. இதே வெஸ்டர்ன் நம்ம சாங்ஸ் பாடும் பொழுது என்ன சொல்லுவோம், அதையும் கேட்கும் பொழுது நீங்க என்ன ஸ்கேல்ல பாடுறீங்க, மேஜரா மைனரா, அதுல சிடிஎஃப்ஜி அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அப்போ கர்நாடிக்ல அந்த ராகங்கள் இருக்கும். அந்த ஒரு பாடல்கள் வந்து ஒரு ஒரு ராகங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு, அப்புறம் மாயமால கவுலன்னு ஒரு ராகம் இருக்கு, அப்புறம் நிறைய இருக்கு. ஒரு ராகத்துக்கும் ஒரு நோட்ஸ் வந்து மாறும், ஃபார்மேட் இருக்கு. ஸோ அதே போல வெஸ்டர்ன் மியூசிக்ல வரும்பொழுது ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினா நம்ம வந்து இந்த ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்கேல்ஸ் தான் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வாசிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல்ஸ், இது ரெண்டு தான் மெயினா வந்து கீபோர்ட்ல நம்ம வந்து பாடல்களுக்கு அதிகமா யூஸ் பண்றது, வாசிக்கிறது எல்லாமே. ஸோ மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல்ஸ், இது ரெண்டு தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே போன கிளாஸோட இந்த கிளாஸ் ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்கேல்ஸ்னா ரெண்டு தான். ஒன்று மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல். ஸோ வெரி காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஸ்கேல்ஸ் வந்து நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஹாஃப் ஸ்டெப், இன்னொன்று வந்து ஹோல் ஸ்டெப். ஒன்று வந்து ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிளாஸ் நீங்க வரப்போ நோட்டும் பேனாவும் வச்சிருங்க அப்படின்னு. ஸோ நான் முன்னாடியே சொல்ல மாறேன்ட்டேன். எல்லாரும் எடுத்து கையில வச்சுக்கோங்க. முடிஞ்சா கீபோர்டு இருந்தா கீபோர்டையும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரியா? வச்சுக்கோங்க. நோட்டு பேனா கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொல்றேன் என்ன எழுதணும்னு, எப்போ நம்ம எழுத போறோம். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அவ்வளவுதான். ஸோ ஸ்டெப் அப்படின்னா ஒரு படிக்கட்டை மைண்ட்ல வச்சுக்கலாம். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு படிக்கட்டு எடுக்கிறோம், அப்போ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படிக்கட்டு, அடுத்த நெக்ஸ்ட் படிக்கட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப்னா. ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு படிக்கட்டை விட்டு தாண்டுறது. இப்போ முதல் படிக்கட்டுல இருக்கிறோம்னா மூணாவது படிக்கட்டுல. ஓகே, ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்தது ஒன்று ஸ்கிப் பண்ணும். ஸோ அது ரெண்டு தான். நம்ம வந்து மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், அப்புறம் ஷார்ப் ஃபிளாட், எல்லா ஸ்கேல்ஸுக்குமே இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு, அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவுமே இந்த HW வச்சுதான். ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப், டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், டபிள்யூ ஹோல் ஸ்டெப்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா ஃபார்முலாவில் இந்த WH தான் வரும். இதை வச்சு நம்ம எல்லா ஸ்கேல்ஸுமே நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ முதல்ல ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ உங்க நோட்ல வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டுக்கோங்க. சரியா? உங்களுக்கு நான் டைம் தரேன். இந்த மாதிரி ஸ்டெப் எத்தனைன்னா 12 ஸ்டெப் வர மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு கீழே நீங்க நம்பரை எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12க்கு மேல அப்புறம் என்ன வரும்னா 12க்கு அப்புறம் 1 தான் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால நான் ஒன்றும் போடல. மேபி நீங்க இந்த ரிப்பீட் 1 வந்து மேல கூட போட்டுக்கலாம். 12க்கு அப்புறம் ஜஸ்ட் 1 மட்டும். எதுக்காகனா 12க்கு அப்புறம் 13 போகும், திரும்ப 1ல இருந்து ரிப்பீட் ஆகுதுன்றதுக்காக. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் நீங்க போட்டு ஜிக்ஸாகா ஒரு என்னது ஹரிசான்டல், வெர்டிக்கல், ஹரிசான்டல், அந்த மாதிரி போட்டு 12 வரைக்கும் போட்டுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டா போன அவசியம் இல்லை, ரொம்ப டைமும் நம்ம எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க போட்டுக்கிட்டே எதுக்காகனா ஒரு லேர்னிங் அந்த சில, அதுக்கு தான் சொல்றேன். எல்லாம் இன்னும் கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும் நம்ம எழுதி படிச்சோம் அப்படின்னா. சரி, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி நோட்ஸ் வந்து எழுதிக்கணும்.
1க்கு மேல சி, 2க்கு மேல சி ஷார்ப், 3க்கு மேல டி, 4க்கு மேல டி ஷார்ப், அப்புறம் 5ஆம் நம்பருக்கு மேல இ, 6ஆம் நம்பருக்கு மேல எஃப். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஈக்கு தனியா ஷார்ப்னு ஒரு கீ கிடையாது, அதனால ஈக்கு அப்புறம் இ ஷார்ப்னு ஒரு கீ இல்லை, அதனால எஃப். அப்புறம் எஃப்க்கு அப்புறம் 7ஆம் நம்பருக்கு மேல எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப்க்கு அப்புறம் ஜி, ஜிக்கு அடுத்து 9க்கு மேல ஜி ஷார்ப், அடுத்து ஏ ஷார்ப், பி. நீங்க மேல 12க்கு அப்புறம் ஒரு 1 போட்டிருந்தீங்கன்னா சி திரும்ப போட்டுக்கலாம், அந்த சியை மட்டும். அதுக்கு மேல வேண்டாம், திரும்ப 1 2 3 நிறைய போட வேண்டாம். 12க்கு அப்புறம் 1 ரிப்பீட் ஆகுதுன்றதுக்காக எனக்கு டவுட்டா இருக்குன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு பிக்கு அடுத்தத சியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சி ஷார்ப்க்கு மேல டி ஃபிளாட், ஏன்னா அதுக்கு இந்த கருப்பு கீஸ்க்கு எல்லாமே 2 பேர் பார்த்தோம். ஓகேவா, சி ஷார்ப்னால அந்த கீ தான், டி ஃபிளாட்னால அந்த கீ தான். ஸோ அப்போ அந்த ஃபிளாட் நேமையும் நம்ம அந்த ஷார்ப்க்கு மேல எழுதிக்கோங்க. சி ஷார்ப்க்கு மேல டி ஃபிளாட், டி ஷார்ப்க்கு மேல இ ஃபிளாட், எஃப் ஷார்ப்க்கு மேல டி ஃபிளாட், ஜி ஷார்ப்புக்கு மேல ஏ ஃபிளாட், ஏ ஷார்ப்புக்கு மேல பி ஃபிளாட். ஓகே, ஸோ நோட் எழுதுறவங்க எல்லாருமே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். இன்னும் எழுதல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஜஸ்ட் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல ஒரு மெசேஜ் போடுங்க. இன்னும் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும், எழுதி முடிச்சவங்க ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். அப்படி எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்ன சிம்பிளா சொல்லிடணும். இந்த நம்ம ஒரு இந்த ஸ்டெப்லயே பார்த்துடலாம், சரியா? ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா ஏற்கனவே சொன்னேன், நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட். இப்போ இங்க படிக்கட் இருக்கு, படிக்கட் இல்ல நம்ம நம்பர்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ 1ஆம் நம்பர்ல இருக்கிறோமா, இப்போ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 1ல இருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 2வது ஸ்டெப். என்ன ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டு. முதல் படிக்கட்டுல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 2வது படிக்கட்டு. அப்ப 2வது படிக்கட்டுல இருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 3வது படிக்கட்டு. ஓகே, ஸோ 3வது படிக்கட்டுல இருந்து 4. ஸோ இது வந்து நீங்க எழுத வேணாம், இது எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஒண்ணுக்கும் நீங்க வந்து இந்த வளைவு போட வேணாம். அந்த ஸ்டெப்ஸ் போட்டுருங்க, நம்பர் எழுதிருங்க, நோட்ஸ் எழுதிருங்க. ஓகே, ஏன்னா திரும்ப திரும்ப வேற ஸ்லைட் இந்த கர்வ்ஸ் வரும். உங்களுக்கு நான் இது வந்து அனுப்புறேன், ஓகேவா, பிடிஎஃப்ல, இல்லை இந்த இமேஜஸ் கூட நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ அதனால நம்பர்ஸ் நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருங்க. ஓகே, ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ 3ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்ல ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா 3ல இருந்து 4, 4ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 5, 5ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 6, 6ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 7. ஸோ 7ல இருந்து 8, 8ல இருந்து 9, 9ல இருந்து 10, 10ல இருந்து 11, 11ல இருந்து 12, 12ல இருந்து திரும்ப வந்து 1. ஸோ ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்பர்ஸ்ல பார்க்குறோம், ஸோ ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஸோ எல்லாருக்கும் கீழே போட்டிருக்கோம். ஓகே, யார் யார்ட்டெல்லாம் நோட்டு பேனா வச்சிருக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் சில கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம எழுதுறோம், ஓகேவா? நோட்டு பேனா உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம ஒருத்தட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு பண்ணலாம். ஓகே, ஓகே, ஃபினஹாஸ் எடுக்கிறீங்க, உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, இப்போ 5 வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ 5ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? 6 வருமா சார்? 6 வரும். ஸோ மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை கரெக்டாக கிளியரா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஓகே, ஆல்வின் மேக்ஸிமம் 6 சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்னது வந்து சரியான பதிலா என்ன நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, எஸ், கரெக்ட் ஆன்சர். F5ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 5ல இருந்து 6 இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் 5. ரொம்ப கஷ்டமா இல்லை, 5ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னா அடுத்த ஸ்டெப், அப்போ 6. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து யார் பிரதர் துரை சிங் இருக்கிறீங்களா? ஓகே,
ஸோ இப்போ இ 5க்கு மேல இ இப்ப இல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன நோட் வரும்? ஸோ நம்பர்ல சொல்லிட்டோம். அதை இப்ப மேல நோட்ஸ்ல பாருங்க. மேல நோட்ஸ் இருக்குல்ல, நீங்க எழுதிருப்பீங்க எஃப். யா, ஸோ எஃப் வந்து ரைட் ஆன்சரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ், எஃப் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்து என்ன இருக்கோ அதுதான். அப்போ இக்கு நெக்ஸ்ட் எஃப் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஸோ எஃப் இஸ் த ஹாஃப் ஸ்டெப் ஆஃப் இ. ஓகே, ஸோ இப்போ ஓகே, ஸோ புரிஞ்சிடும். ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து நம்ம கேட்போம். பிரபு, பிரதர் பிரபு இருக்கிறீங்களா? ஏல இருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? ஏ ஷார்ப் வரும். ஏ ஷார்ப், ஏ ஷார்ப் ஆர் பி ஃபிளாட். ஏ ஷார்ப்னா ஓகே, 11 ஆர் பி ஃபிளாட் சொல்லுங்க. ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, மத்த யாருக்காவது வேற ஆன்சர் இருக்கா? இல்ல புரியலையா ஹாஃப் ஸ்டெப்னா எப்படி ஏ ஷார்ப் வரும் எனக்கு புரியலன்னா நீங்க மெசேஜ் கூட பண்ணலாம். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு பேர்ட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆஷா ஷாலம் இருக்கிறீங்களா? ஓகே, சோ நீங்க சொல்லுங்க. இப்போ பில இருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? சி. ஏன்னா பண்டுக்கு அப்புறம் ஒன்னு அப்படியே கண்டினியூ ஆகும். பிக்கு நெக்ஸ்ட் சி தான் இருக்கு. அப்ப ஹாஃப் ஸ்டெப் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இன்னும் ஒன்னு மட்டும் கேட்போம், கேட்டு நான் போலாம். ஓகே, ராபின் ஜப்பனீஸ் பிரதர் இருக்கிறீங்களா? டி ஷார்ப்ல இருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? எதுல இருந்து? டி ஷார்ப், அதாவது நம்பர் 4ல டி ஷார்ப் இருக்குல்ல, டி ஷார்ப்ல இருந்து ஹாஃப் ஸ்டெப் இ. ஓகே, சோ ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ டி ஷார்ப்ல இருந்து இ. ஓகே, சோ அப்போ ஹாஃப் ஸ்டெப் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ நேற்று சொன்ன மாதிரி ஈஸியா சிம்பிளா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ ஹாஃப் ஸ்டெப் ஒரு கிளியரா புரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் ஹோல் ஸ்டெப். நான் சொன்ன மாதிரி ஹோல் ஸ்டெப்னா என்னன்னா ஒரு படிக்கட்டை தாண்டணும். ஓகேவா? ஸோ இப்போ 5வது படிக்கட்டு இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 7வது, 6 விட்டுட்டு 7க்கு போகும். ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கட்டை விட்டுட்டு அடுத்து போகணும், அதாவது ஒரு படிக்கட்டை தாண்டணும். ஸோ அப்போ மொதல் படிக்கட்டு வந்து ஹாஃப் ஸ்டெப். 1ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 3. ஓகே, 3ல இருந்து ஹாஃப் ஸ்டெப் ஸோ 1ல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 3. அதாவது 1ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 3. ஏன் அப்படின்னா 1க்கு அப்புறம் 2வது படிக்கட்டை விட்டுட்டு 3க்கு ஒரு படிக்கட்டை தாண்டணும். ஓகே, அடுத்து 3ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 4 விட்டுட்டு 5. இப்போ 5ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 5ல இருந்து 6 விட்டுட்டு 7. 7ல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 7ல இருந்து 8 விட்டுட்டு 9. அதே போல 9ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 11. இப்போ 11ல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா 12க்கு அப்புறம் 1 தான் கண்டினியூ ஆகும். சரியா? அது அதே போல 12ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 2. ஸோ 11ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 1. 12ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 1 விட்டுட்டு 2. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஹோல் ஸ்டெப் ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும். இது வந்து நம்ம 1ல இருந்து ஆட் நம்பர்ல பார்த்தோம். இப்போ ஈவன் நம்பர்ல அப்போ 2ல இருந்து 2, இப்போ 1ல இருந்து 3 போச்சு. அப்போ 2ல இருந்து என்ன வரும்னா சிம்பிள், 2ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 4. நம்ம 3 ஸ்கிப் பண்ணிட்டு 4க்கு போயிடும். 4ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 6. 6ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 8. 8ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 10. 10ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 12. ஸோ 12ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா 2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து ஹோல் ஸ்டெப்ல கொஸ்டின் கேட்போம். பிரின்ஸ் பென் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓகே, எஃப் ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப் ஹோல் ஸ்டெப்னா ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃபிளாட். ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃபிளாட். ஓகே, ரைட் ஆன்சரா? ஓகே, ரைட் ஆன்சர் தான். யாருக்கா டவுட் இருக்கு இல்ல ஜி ஷார்ப் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க கேட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தான், பட் இருந்தாலும் ஏன்னா இதை சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
ஸ்கேல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் எல்லாம் நீங்களே எல்லா 12 ஸ்கேல்ஸ் எல்லா ஸ்கேல்ஸும் நீங்களே டக்கு எழுதிடலாம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது சிம்பிள் தான். ஆனா நம்ம சிம்பிளா கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க எப்ப வேணாலுமே டக்குன்னு ஸ்கேலை சொல்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ ஸ்கிப் ஒன் ஸ்டெப். ஓகே, ரெண்டு பேர்ட்ட கேட்போம். எலிசா மோசஸ் இருக்கிறீங்களா? ஏ ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? சி பிரதர். சி. சோ ஏ ஷார்ப் ஹோல் ஸ்டெப்னா அடுத்த பக்கத்துல தாண்டணும். 11ல இருக்கு. அப்போ 12 வீட்டுக்கு 1. அப்போ ஏ ஷார்ப்ல இருந்து பிஏ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம சிக்கு போறோம். கரெக்ட் ஆன்சர். இன்னும் நம்ம ஒருத்தர் மட்டும் கேட்டுடலாம். கேட்டுட்டு நம்ம போவோம். ஓகே, பிரதர் ரகு இருக்கிறீங்களா? இருக்கிறேன் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க. சி ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? டி ஷார்ப். டி ஷார்ப். டி ஷார்ப் ஆர் இ ஃபிளாட். ஓகே, கரெக்ட். சோ எல்லாருக்குமே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் ஓகே. சோ இந்த ரெண்டு தான் ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இந்த ரெண்டை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்க அப்படியே எப்போதும், ஏன்னா இந்த ஸ்டெப் போட்டிருக்கோம்ல நம்ம மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், இந்த எல்லா ஸ்கேல் போடும் பொழுதும் இந்த ஸ்டெப்பை பார்த்து தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் எல்லா ஸ்கேல் நீங்க எழுத போறீங்க. அதனால இது ரொம்ப தரவாச்சுன்னா அதெல்லாம் ஈஸியா போட்டுலாம். ரெண்டு தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும். ஓகே, ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் போடும்பொழுது இதுதான் ஹாஃப் ஸ்டெப்பா ஹோல் ஸ்டெப்பான்னு குழம்பாம கிளியரா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஸோ ஈஸி ஸ்கேல்ஸ் வந்து நம்ம போடுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேல்ஸ்ல முக்கியமா மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் பார்த்தோம். அப்புறம் ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் பார்த்தோம். இப்போ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா இதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. சரியா? நோட்டு பேனா வச்சுக்கிறவங்க, அதாவது மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா அப்படின்னு போட்டு WWH WWWH. Wனா ஹோல் ஸ்டெப், Hனா ஹாஃப் ஸ்டெப். அப்போ ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். 2 W ஒரு H, 3 W ஒரு H. இந்த 7 லெட்டர்ஸ் இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா மேஜர் ஸ்கேலுமே போட்டுடலாம். இப்போ மேக்ஸ்ல அப்படி ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம நிறைய சம் போடுற மாதிரி இந்த ஒன் ஃபார்முலா நம்ம வச்சு எல்லா மேஜர் ஸ்கேல்ஸ்னா 12 ஸ்கேல்ஸ் வரும். அதாவது 7 நோட்ஸுக்கு 7 மேஜர் ஸ்கேல், CDEFGAB. இந்த 7 மேஜர் ஸ்கேல். அப்புறம் C ஷார்ப், D ஷார்ப், F ஷார்ப், G ஷார்ப், A ஷார்ப். இந்த 5 ஷார்ப் மேஜர். அப்போ 7, 7 + 5 12. 12 மேஜர் ஸ்கேல்ஸுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஸோ ஹோல் ஸ்டெப்னா நமக்கு தெரியும், நெக்ஸ்ட் படிக்கட்டை தாண்டி அடுத்ததுக்கு போகணும். ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ ஹாஃப் ஸ்டெப் ஓரளவுக்கு ரொம்ப குழம்பாது. ஒரு சில நேரத்துல ஹோல் ஸ்டெப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், பிகினர்ஸுக்கு தான் அதுவும். ஆனா கிளியரா புரிஞ்சுட்டோம்னா அந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் குழம்புச்சுன்னா அந்த நோட்ஸை பார்க்காம நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்பர் ரொம்ப ஈஸி, நம்ம பழக்கப்பட்டதுனால நம்பர்ஸ் மட்டும் பாக்குறப்ப ஈஸியா இருக்கு. நம்பர்ஸ் நீங்க வச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க மேல நோட்ஸ் பாக்குறப்ப பெரிய இது வராது. அப்புறம் ஒரு ரூல், என்ன ரூல் அப்படின்னா இந்த 7 நோட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப CDEFGAB, இந்த 7 நோட்ஸ் வந்து வரிசையில வரணும். எந்த நோட்டும் ஸ்கிப் ஆகக்கூடாது. இப்ப சி மேஜர் அப்படின்னு போடுறாங்கன்னா சில ஆரம்பிக்கிறோமா, CDEFGAB. சி இந்த 8 நோட்ஸ் சி ரிப்பீட் ஆகும். ஸோ பி வரைக்கும் 7 நோட். இந்த C to B வரிசையா இருக்கணும். இப்போ இந்த CDEG அப்படி போகக்கூடாது, எஃப் விட்டுட்டு ஜிக்கு போகக்கூடாது. 7 நோட்ஸும் ஆர்டர்ல வரணும், வரிசையா இருக்கணும். இப்ப டி மேஜர்னா டில ஆரம்பிச்சு அது டி வரைக்கும் முடியும், ஆனா வரிசையா இருக்கணும். DEF. ஷார்ப் ஃபிளாட் மாறலாம், அதாவது ஒரு நோட்டுக்கு மேல ஷார்ப் ஃபிளாட் அது செகண்டரி. ஆனா இந்த 7 நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து
ஸ்கிப் ஆகக்கூடாது, வரிசையில வரணும். இந்த இந்த ஒரே ஒரு ரூல் தான். இந்த ஒரு ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரே ரூல் ஞாபகம் வச்சு நம்ம ஸ்கேல் போகும்பொழுது, ஏன்னா நம்ம எஃப் மேஜர்ல ஏற்கனவே சொன்னேன், எஃப் மேஜர்ல பி ஃபிளாட்னு தான் சொல்லணும். ஏன் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம டபுள் ஷார்ப் டபுள் ஃபிளாட்னு சொன்னேன், அதை நம்ம ஷார்ப் ஸ்கேல் போறப்ப பார்ப்போம். ஏன் டபுள் ஷார்ப் எஃப் டபுள் ஷார்ப்னு சொல்லணும், ஜீனே சொல்லிட்டு போயிடலாமே, அதுக்கு இந்த ரூல் தான் காரணம். ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம ஸ்கேல்ஸ் போடும்போது தியரி வைஸ் டிஃபரன்சியேஷன் தான், தியரி வைஸ் தான். வாசிக்கிறப்போ எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம எஃப் ஷார்ப்னு சொல்லிட்டு அந்த கீயை வாசிச்சாலும், ஜி ஷார்ப்னு சாரி ஜி ஃபிளாட்னு சொல்லிட்டு அந்த கீயை வாசிச்சாலும் சேம் கீ தான். ஸோ பிளே பண்ணும்போது எந்த டிஃபரன்ஸ் இருக்க போறதில்ல. ஆனா தியரியை நம்ம சொல்லும் பொழுது ஏன் அப்படி சொல்றோம், அதுக்கு பிரோஜனமாகும். ஸோ 7 நோட்ஸ் வரிசையா இருக்கணும், எந்த ஒரு நோட்டும் நடுவில் விட்டுறக்கூடாது. இப்போ இ மேஜர்னா இ எஃப் ஜி ஏ பி சி டி வரிசையா இருக்கணும். ஷார்ப் ஃபிளாட்டுங்கிறது அது நம்ம ஆட் பண்ணுவோம், அது இருக்கலாம். எஃப் ஷார்ப் ஜி ஃபிளாட் அது நமக்கு ஃபார்முலாவை பொறுத்து வரும், அது பிரச்சனை. ஆனா அந்த 7 நோட்ஸ் ஆர்டர்ல வரணும். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், WWH WWWH இதை எழுதிக்கோங்க. அதே போல கீழே டபிள்யூனா ஹோல் ஸ்டெப், ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப், அதையும் நீங்க எழுதிக்கோங்க. அதே போல இந்த ரூலையும் எழுதிக்கோங்க. சரியா? ரூல் 7 notes should come in order. 7 notes ஏற்கனவே தெரியும், CDEFGAB. ஓகே, இப்போ இந்த மேஜர் ஸ்கேல் வந்து நம்ம போட போறோம். ஸோ சி மேஜர் ஸ்கேல் நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? கீழே எழுதிட்டு அந்த ஃபார்முலாவையும் நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இந்த ஃபார்முலா எழுதும்போது நீங்க இப்ப சி போட்டிருக்கீங்க பாருங்க, இந்த சிக்கு நேரையே டபிள்யூ ஆரம்பிச்சிடாம சிக்கு நெக்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபார்முலாவை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலான்னு போட்டுட்டு WWH கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. WWH WWWH. இந்த சி வந்து கரெக்டா டபிள்யூக்கு நேரம் இல்லாம கொஞ்சம் முன்னாடியா இருக்கும், நெக்ஸ்ட் லெட்டர் மாதிரி. கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்க எழுதிக்கோங்க. சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு கூட எழுதுறேன்னா எழுதிக்கோங்க. ஸ்கேல்ஸ் மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா அப்படின்னு போட்டு WWH WWWH, W ஹோல் ஸ்டெப், H ஹாஃப் ஸ்டெப், ரூல் அப்படின்னு போட்டு 7 notes should come in order. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம சில இருக்கிறோம். இந்த ஸோ நீங்க நோட்டை கையில வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஃபார்முலாவை பார்த்தா உங்களுக்கு சரியா? இப்போ சிக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்டெப் இருக்கா ஹாஃப் ஸ்டெப் இருக்கான்னா டபிள்யூ தான் இருக்கு. அப்போ சில இருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வருதுன்னு பார்த்து நம்ம இந்த டபிள்யூக்கு நேரா எழுத போறோம். கேட்போம், கேட்காதவர்கள். ரகுட்ட தானே கடைசியா கேட்டேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஷாரன் ஸ்டெல்லா இருக்கிறீங்களா? ஓகே, ஸோ இப்போ சி இருக்கு, சி மேஜர் ஸ்கேல்ஸ் நம்ம எழுதுறோம், ஃபார்முலா மேலே எழுதிருப்பீங்க. இப்போ சில இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன வரும்? டி வரும். அப்போ இந்த மொதல் டபிள்யூக்கு கீழே டி அப்படின்னு எழுதிக்கோங்க, மற்றவங்களுமே எழுதிக்கலாம். சரியா? ஸோ சி போட்டிருக்கீங்க, மேலே WWH WWWH இல்லைங்க, அந்த மொதல் டபிள்யூக்கு நேராக டி. ஸோ சி அடுத்து டி. ஸோ அது வந்து சரியான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் சிக்கு அப்புறம் சில இருந்து ஹோல் ஸ்டெப் டி. இப்போ கீபோர்டை நீங்க பாக்குறப்போ சி மேல பிளாக் கீ வரும், அப்புறம் டி, அப்புறம் பிளாக். ஸோ இந்த ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் கீபோர்ட்ல மட்டும் பார்த்தா கொஞ்சம் பிகினர்ஸ் குழம்பலாம். அப்படி குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீ அந்த ஸ்டெப்பை நீங்க பாத்துருங்க. கொஞ்சம் ஸ்டெப் பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல கீபோர்ட் எனக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க கீபோர்ட்லயே அந்த ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப்பை கீழே கீபோர்ட்ல நீ கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அனீஷ் இருக்கிறீங்களா? அனீஷ் இருக்கிறீங்களா?
ஓகே நெக்ஸ்ட் மது ஜோனா. பிரதர் இருக்கல சொல்லுங்க. ஈ வரும். புரியல. ஈ வரும் பிரதர். ஓ என்ன கொஸ்டின் இல்ல. சரி ஓகே, ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கீங்க. சோ டில இருந்து அடுத்து ஹோல் ஸ்டெப். சோ டில இருந்து ஹோல் ஸ்டெப் இ. சோ டில இருந்து ஹோல் ஸ்டெப் இ அப்படின்னா இப்ப 3 இருக்கு. ஹோல் ஸ்டெப் அப்படின்னா டில இருந்து டி ஷார்ப் விட்டுட்டு இ. சோ பிரதர் இ சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து அது கரெக்டான நம்ம ப்ராப்ளம். யா சி டி இ. அடுத்து யாருக்கு ஜோன் கிங்ஸ்லி கிறிஸ்டோபர் இருக்கீங்களா? இருக்கும் பிரதர். ஓகே, இப்போ ஈக்கு அப்புறம் டபிள்யூ இருக்கா ஹெச் இருக்கா மேல? W பிரதர். இ நெக்ஸ்ட் அதாவது சி F. இப்ப சில இருந்து டபிள்யூக்கு நேரா டி போட்டிருப்பீங்க. ஆமா ஈக்கு பிரதர். அப்புறம் டபிள்யூக்கு நேரா இ போட்டிருப்பீங்க. ஈக்கு அடுத்து ஹெச் இருக்கா டபிள்யூ இருக்கா? W பிரதர். மறுபடியும் டபிள்யூ வருது. எத்தனை டபிள்யூ வருது? WWH WWH. ஓகே, அப்ப 2 டபிள்யூ ஹெச். ஆமா பிரதர். டி போட்டுட்டோம். ரெண்டாவது டபிள்யூக்கு இ போட்டுட்டோம். அடுத்த ஹெச் தானே இருக்கணும். திரும்ப இன்னொரு டபிள்யூ வருதா? Hக்கு அப்புறம் 3 W வருது பிரதர். ஹெச்சுக்கு அப்புறம் டபிள்யூ வருது. ஈக்கு அப்புறம் கேட்கறேன். ஈல இருந்து F. எஃப் தான் ஹாஃப் ஸ்டெப். ஹெச் தான் அங்க இருக்கு. ஹாஃப் ஸ்டெப். ஓகே, நானும் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே. சோ ஈல இருந்து மேல ஹெச் இருக்கும் ஹாஃப் ஸ்டெப். இப்ப ஈல இருந்து ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப். ஓகே ஓகே, சாமுவேல் ஜேஜோ இருக்கீங்களா? ஓகே. சோ எஃப்ல இருந்து எஃப்க்கு அப்புறம் ஹோல் ஸ்டெப் இருக்குங்களா ஹாஃப் ஸ்டெப் இருக்கா? ஹோல் ஸ்டெப். அப்போ எஃப்ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி வரும். ஜி வரும். சோ எஃப்ல இருந்து ஹோல் ஸ்டெப்னா நம்ம எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜிக்கு போறோம். சரியா? ஜி. ஓகே குட். சோ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் கடகடன்னு போயிடுவோம். ஓகே, சோ எஃப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் ஜி சொன்னது ரைட். அடுத்து ஜில இருந்து ஹோல் ஸ்டெப். இப்போ ஜில இருக்கிறோம். ஜில இருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜி ஷார்ப்பை விட்டுட்டு ஏ ஒரு ஸ்டெப் நம்ம தாண்டுறோம். ஏ ஓகேவா? ஸோ ஏல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படிங்கிறப்போ நீங்க நோட்டி கையில வச்சுக்கோங்க. டபுள் ஹோல் ஸ்டெப் தான் இருக்கா ஹாஃப் ஸ்டெப் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஏல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படிங்கிறப்போ ஏல இருந்து ஏ ஷார்ப் போட்டுட்டு பி. பி இருந்து ஹோல் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் இருக்கும். லாஸ்டா ஹாஃப் ஸ்டெப். ஸோ பிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹாஃப் ஸ்டெப். பில இருந்து சி. பிக்கு அப்புறம் இது ஸ்கிப் பண்ணி ஹாஃப் ஸ்டெப். நெக்ஸ்ட் கீ சி. இப்போ அந்த ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க 1 2 3 இந்த சிக்கு மேல அந்த ப்ளூ கலர் கீஸ் இருக்குல்ல, அந்த கீஸ் மேலேயே 1 2 3 1 2 3 4 5 இது ஃபிங்கர் நம்பர் நம்ம வாசிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் சி வாசிக்கிறப்ப கட்டவிரல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர். அப்புறம் டி வாசிக்கிறப்ப 2வது விரல். ஈல 3வது விரல். எஃப்க்கு திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்துடும். நம்ம கட்டவிரல கீழே மடக்கி வரும். உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் நான் அப்புறம் நாளைக்கு அனுப்புற எக்ஸசைஸ் இன்னும் முடியல. நான் நாளைக்கு அனுப்புறேன். அந்த பிளே பண்றது குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க பாத்துக்கோங்க எப்படி அதை கட்டவிரல் கீழே எப்படி மடக்கி வாசிக்கணும் அப்படின்னு. ஸோ எஃப்ல திரும்ப 1, ஜில 2, ஏல 3, பில 4, சில 5. ஸோ 1 2 3 1 2 3 4 5 தான் இந்த ஃபிங்கர் நம்பர் வாசிப்போம். இதே ஃபிங்கர் நம்பர் தான் எல்லா ஸ்கேல்ஸுக்கும். நோட்ஸ் தான் மாறும். ஓகே, ஸோ நீங்க நோட் எழுதிருந்தீங்கன்னா அப்படி எழுதிருப்பீங்க. ஓகே, சி மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா மேல எழுதிருப்பீங்க. சில இருந்து முதல் டி இ எஃப் ஜி ஏ பி சி. இப்போ சி மேஜர் ஸ்கேல்ல நீங்க இந்த நோட்ஸ் பார்த்துருப்போம். எப்படி இந்த சி மேஜர் வந்துச்சு, சிக்கு அப்புறம் ஏன் டி வந்துச்சு, டிக்கு அப்புறம் ஏன் இ வந்துச்சு, இது எப்படி இந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஃபார்முலா WWH WWWH. யார் எப்போ ஜாயின் பண்ணாங்க? ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை
அடிப்படை வச்சுதான் இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். இந்த ஃபார்ம்ல மேஜர் ஸ்கேல்ஸ் மட்டும் 12 மேஜர் ஸ்கேல், அதாவது சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி. இந்த 12 மேஜர் ஸ்கேலுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான். சரியா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். டி மேஜர் அண்ட் இ மேஜர். ஓகே, டி மேஜர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துடலாம், ஏன்னா அதை ஷார்ப் வரனால. ஹோம்ஒர்க் வந்து முடிச்சு கூட சொல்றேன். ஓகே, டி மேஜர் நம்ம கடன் வேகமா பார்த்துடலாம். ஓகே, ஸோ the finger number 1 2 3 1 2 3 4 5. செகண்ட் ஃபிங்கர் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். டி மேஜர் ஸ்கேல் நோட் இருந்தால் எழுதிக்கோங்க. நோட் இருக்காங்க. டி மேஜர் ஸ்கேல் போட்டு ஃபார்முலா மேலே எழுதிக்கோங்க. மேலே WWH WWWH இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். மேஜர் ஸ்கேல்னா இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் வரும். எல்லா மேஜர் ஸ்கேலுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான். மொத்தம் 12 மேஜர் ஸ்கேல் வரும். இப்போ இந்த 12 பாக்குறீங்கல்ல, சி மேஜர் எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் ஸ்கேல். சி மேஜர், சி ஷார்ப் மேஜர், டி மேஜர், டி ஷார்ப் மேஜர், இந்த பி வரைக்கும் 12 மேஜர் ஸ்கேலுக்குமே இந்த ஃபார்முலா WWH WWWH அதை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்கேலும் போடும். ஓகே, ஸோ டி மேஜர் டில இருந்து ஆரம்பிக்கும். இன்னொரு ஒரு க்ளூ என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கேல் டி மேஜர் ஸ்கேல் அப்படின்னா டில ஆரம்பிச்சு டில முடியும். இ மேஜர் ஸ்கேல்னா ஈல ஆரம்பிச்சு ஈல முடியும். நம்ம ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப்ல ஏதாவது தப்பு விட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா டீல முடியாது, இல்ல ஈனா கரெக்டா ஈல முடியாது. அப்படி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் டி மேஜர் போடுறோம், கடைசியில டீல முடிக்காம சி ஷார்ப்ல முடியுது அப்படின்னா நடுவில் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலாவை நம்ம திரும்ப செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ எல்லா ஸ்கேலுக்குமே எதுல ஆரம்பிக்குதோ அதை ரிப்பீட்ல 8th நோட் ரிப்பீட்ல முடியும். ஓகே, டி மேஜர் டில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் ஸ்டெப். ஸோ டில இருந்து ஹோல் ஸ்டெப்னா டி ஷார்ப் போட்டுட்டு இ. அதே போல ஈல இருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஈல இருந்து எஃப் விட்டுட்டு எஃப் ஷார்ப். ஓகே, அதே போல எஃப் ஷார்ப் வந்து ஹாஃப் ஸ்டெப் இருக்கும். ஸோ எஃப் ஷார்ப் ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜி. ஜில இருந்து ஹோல் ஸ்டெப் இருக்கும். ஜில இருந்து ஜி ஷார்ப் போட்டுட்டு ஏ. ஏல இருந்து ஹோல் ஸ்டெப் பி. பில இருந்து ஹோல் ஸ்டெப் 12 ஹோல் ஸ்டெப்னா 1 விட்டுட்டு 2க்கு போகும். அப்ப பில இருந்து சி விட்டு சி ஷார்ப். சி ஷார்ப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் டி. ஸோ கரெக்டா பாப்பா டில ஆரம்பிச்சு டில முடிஞ்சிடும். ஸோ டி மேஜருக்கு 2 ஷார்ப் வரும், எஃப் ஷார்ப் சி ஷார்ப். ஒரு ஸ்கேல்ஸுக்கும் எத்தனை ஷார்ப் இருக்கு, எத்தனை ஃபிளாட் இருக்கு, அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்படின்னா இப்போ மியூசிக் ஷீட் தான் பாக்குறோம்ல, இப்போ நான் கூட ஜெனரேஷன்ல மியூசிக் ஷீட் கொடுக்குறேன். அந்த ஷீட் மியூசிக்ல நமக்கு வந்து சி மேஜர்லாம் போட மாட்டோம், மேல சாங்ஸ்ல எழுத மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டு அந்த 5 லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ப் இருக்கும், 2 ஷார்ப்பும் 3 ஷார்ப்பும். நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இது வந்து ஆட்கொண்ட தெய்வம் ஃபாதர் பெக்மாஸுடைய 9th வால்யூம். இதுல வந்து ஜூம் பண்றேன். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 4 ஃபிளாட் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 ஃபிளாட் சிம்பிள் இது போலதான் சேர்த்து இருக்கும். இப்போ டி மேஜர்னா 2 ஷார்ப். இந்த ஒரு லைனுக்கும் ஒரு ஸ்பேஸ்க்கும் நோட்ஸ். இப்போ டி மேஜர்ல சி ஷார்ப்னா இங்க எங்க சி வருமோ அங்க ஒரு ஷார்ப் போட்டிருப்பாங்க. எஃப் ஷார்ப் இருக்கா, எங்க எஃப் ஷார்ப் அங்க ஒரு ஷார்ப். இப்போ 2 ஷார்ப் போட்டிருப்பாங்க. என்ன ஷார்ப்பும் நமக்கு அந்த நோட்ஸ் படிக்கிறப்ப தெரியும். ஸோ நம்ம மியூசிக் ஷீட்ல நம்ம ஃபியூச்சர்ல லேர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஒரு மேஜர் ஸ்கேல்ஸுக்கும் இப்போ டி மேஜர்னா எத்தனை ஷார்ப்பு, எத்தனை ஃபிளாட், இல்லை ஃபிளாட்டா இருந்தா 2 ஷார்ப்பு தான். அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ஸ் நம்ம மைண்ட் வச்சுக்கும் பொழுது இந்த மியூசிக் ஷீட் வந்து நம்ம ரீட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ டி மேஜர் ஸோ ஃபிங்கர் நம்பர் இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, ஸோ ஸ்கேல்ஸ் இன்னும் ஸ்பீடா போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகினர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நிறைய ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க.
ஆனா மேபி மேக்சிமம் எல்லாருமே அந்த சவுண்ட் மேட்ச் எப்போ வரும், எப்போ பாட்டுக்கு அந்த சவுண்ட் மேட்ச் போக போறோம் இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. அந்த பிகினஸ் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு போற மாதிரி போகணும் தான். அது இல்லாமல் லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப ட்ரையா இருந்திருக்கும். இது ஏன்னா முக்கியமான இந்த ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப்பை கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்கில்ஸும் நீங்க போட்டுருக்கீங்க. ஸோ சி மேஜர் டி மேஜர் பார்த்துட்டோம். இ மேஜர் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். எஃப் மேஜர் வேண்டாம், எஃப் மேஜர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா அதில் ஒரு சின்ன பி ஃபிளாட் சொன்னேன்ல, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இ மேஜர் மட்டும் ஹோம்ஒர்க், சரியா? ஸோ இதே போல ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. இ அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டு அவரை ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. டபிள்யூ இருக்கா ஹெச் இருக்கா என்ன ஒன்று பார்த்து எழுதிட்டு நீங்க அதை போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பக்கூடாது, பர்சனலா அனுப்புங்க, சரியா? ஓகே, இந்த இ மேஜர் எழுதி போட்டோ எடுத்து நீங்க பர்சனலா அனுப்பிடுங்க, ஓகேவா? குரூப்ல போடணும். எக்ஸசைஸ் வாசிக்கிறது குரூப்ல மேஜர் அப்பவும் போல போடுவோம், சரியா? ஏன்னா சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியல அப்படின்னு பார்த்து எழுதிடுவாங்க. அதனால ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் அது என்ன ஒன்னா அது விட்டுறலாம், சரி ஏதாவது பார்த்து அதெல்லாம் எழுதிட்டு போறாங்க விட்டுறலாம். ஆனா ஃபியூச்சர்ல சாங் போகும்போது என்னன்னா இடிக்கும். இவங்க இந்த ஹாஃப் ஸ்டெப் போலுங்க மிஸ்டேக் பண்ணி ஏதோ எழுதிட்டோம், ஸ்கேல் எதுனா தெரிஞ்சா போதுட்டு அங்க போகும்பொழுது சாங் கண்டுபிடிச்சி எழுதும் பொழுது நோட்ஸ் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இங்க அவங்க வந்து சரியா பண்ணாம விடுறதுதான். ஸோ அதனால நீங்க பர்சனலாவே நீங்க வந்து அனுப்புங்க இ மேஜர் மட்டும். அப்போ நம்ம மற்ற கிளாஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே மேஜர் ஸ்கேல் தெரியும் அப்படின்றவங்க வந்து இல்லை எனக்கு எஃப் ஜி போட முடியுன்றவங்க ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் போக வேண்டாம், நம்ம என்ன அசைன்மெண்ட் அதே ஃபாலோ பண்ண கூட சொல்ல நினைச்சேன், சரி வேண்டாம். இ மேஜர் மட்டும் எல்லாரும் பேப்பர் எழுதி போட்டோ எடுத்து எனக்கு வந்து அனுப்புங்க. நெட்ல வந்து பார்த்து காப்பி அடிக்காதீங்க. திரும்ப நான் சொல்றேன், காப்பி அடிச்சு கடிச்சிங்க அப்படின்னா சாங் போறப்போ உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ் வந்து காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸின்னு போட்டா ஓகேங்களா, ஆனா பாட்டுக்கு சாங் போகும்பொழுது ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால சிம்பிள் தான், மிஸ்டேக் வந்தா பிரச்சனையே இல்லை. திரும்ப யோசிச்சு திரும்ப டவுட்ஸ் கூட கேளுங்க. இந்த ஹாஃப் ஸ்டெப்னா புரியல, ஃபோர் ஸ்டெப்னா புரியல, இந்த ஸ்கேல் ஜிக்கு அப்புறம் ஏன் இப்படி வருது அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின் வேணா கேளுங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்ய பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ குரூப்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அசைன்மெண்ட் வந்து இப்போ தேர்ஸ்டே முடியுதுன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில பேருக்கு சில நாள் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் சண்டே வரைக்கும், அதாவது 10 days. இன்னைக்கு வந்து கிளாஸ் நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து 20ஆம் தேதி, வர சண்டே 23, நெக்ஸ்ட் சண்டே 30. ஓகேவா? WWH நைஸ் ஃபார்ம்ல போதும். யா ஓகே. ஆக்சுவலா இந்த ஃபார்ம்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்புறம் மியூசிக் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மேஜர் ஸ்கேலும் போட்டுடலாம். ஒரு ஸ்கேலுக்கும் ஒண்ணு ஷார்ப் மாறுது, இது மாறுது, இது அதுக்கு ஷார்ப் வரல, இதுக்கு ஏன் ஷார்ப் வருது, இந்த எல்லா தேவையில்லாத டவுட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்ல வச்சுட்டோம்னா நமக்கு அந்த தேவையில்லாத டவுட்ஸ் எல்லாம் வராது, கிளியர் ஆயிடும். யா, ஸோ அசைன்மெண்ட் இ மேஜர் எழுதிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதே போல கிளாஸஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க. முக்கியமான காரணத்தினால வர முடியலன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே இன்ஃபார்ம் பண்ண மறந்தாலும் அடுத்த ஒரு 2-3 நாள்ல சொல்லிடுங்க. கிளாஸுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. சப்போஸ் மறந்துட்டா அடுத்த ஒரு நாளோ சொல்லிடுங்க. 2 கிளாஸுக்கு நீங்க தொடர்ந்து இன்ஃபார்ம் பண்ணாம ஆப்சென்ட் ஆனீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நம்ம வந்து குரூப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவோம், உங்களை விடுதலை ஆக்கி விடுவோம், நீங்க சரியா கூட இருக்க மாட்டீங்க. அதே போல அசைன்மெண்ட்டும் நீங்க வந்து பண்ணிடுங்க. 10 days கொடுத்துருக்குறேன், 10 daysல பண்ணிடுங்க. 2 கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து பண்ணிடுங்க. 2 கிளாஸ்க்குள்ள பண்ணல அப்படின்னா அதே தான் உங்களை குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம், உங்களை விடுதலை ஆக்கி விடுவோம். அது ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நான் எடுக்கிற இந்த ரெக்கார்டட் மீட்டிங் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல போடுறோம், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறோம், இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். அதுல வந்து எப்போதும் எல்லாம் காத்துக்கலாம். எதுக்கு இந்த ஸ்பெஷல் குரூப்னா நீங்க அசைன்மெண்ட் அனுப்பி நான் பாக்குறதுக்காக தான் இந்த 50 பேர். இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். இப்போ ஏன்னா கூகுள் மீட்ல 100 பேர் வரைக்கும் ஃப்ரீல வரலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம். ஆனா 50ங்கிறது ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் டெய்லி பார்க்கணும், கொடுக்கணும், நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, அதனாலதான் இந்த 50. ஸோ மெயின் ரீசனே இந்த 50 எதுக்குன்னா நீங்க அசைன்மெண்ட் அனுப்பி உங்களுக்கு பர்சனல் சஜஷன் கொடுக்கறது தான். அப்ப அசைன்மெண்ட்டே பண்ணல ஒழுங்கா அப்படின்னா அப்புறம் என்ன சொல்றது, அது ஒரு மெயின் ரீசனே இதாகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால
அசைன்மெண்ட் அனுப்பலன்னா கிளாஸஸ்க்கு வரதை விட அசைன்மெண்ட் முக்கியம். ஸோ கண்டிப்பா அசைன்மெண்ட் எல்லாரும் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த அனுப்ப முடியலன்னா 10 daysக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க, டியூஸ்டேக்குள்ள அனுப்ப பாருங்க, இல்லையா 10 daysக்குள்ள அனுப்ப பாருங்க. ஸோ அது ஒன்று சொல்லணும். ஸோ மற்றதுனால நம்ம குரூப்ல கொஸ்டின் கேளுங்க. ஓகே சார், நான் இந்த சப்ஜெக்ட்ல கொஸ்டின் மறந்தேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல ஸ்கேல்ஸ்ல ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், மேஜர் ஃபார்முலா இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லா ஹேண்டில் நான் லோவர் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த லெசன்ல. கேளுங்க துரைசி, கேளுங்க. பிரதர், இப்ப நம்ம எழுதுறப்ப எஃப் ஷார்ப்னு எழுதணுமா இல்ல அந்த பிளாட்டை வச்சு எழுதணுமா? நல்ல கொஸ்டின் தான். நான் அந்த ரூல் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரூல் 7 notes வரிசையா வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ சி இப்போ டி மேஜர்ல பார்த்தீங்கன்னா டி இருக்கு, அடுத்து இ வரும், அடுத்து எஃப் ஷார்ப் வரும். நம்ம வந்து ஏன் இங்கே ஜி ஃபிளாட்னு போடல? எஃப் ஷார்ப்னாலும் ஜி ஃபிளாட்னாலும் ஒரே கீ தான். அப்புறம் ஏன் ஜி ஃபிளாட் போடல அப்படின்னா, இப்ப சில இருந்து ஹோல் ஸ்டெப், சாரி டில இருந்து ஹோல் ஸ்டெப் இ, இல இருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப். இப்போ இல இருந்து நம்ம ஜி ஃபிளாட்னு போட்டோம்னா நம்ம எஃப் மிஸ் பண்ணிடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ரூல் என்ன, இந்த 7 notes வரிசையா வரும். டில ஆரம்பிச்சோம்னா டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, அப்படி டில இருந்து டி வரைக்கும் வரிசையா முடியணும். மேல ஷார்ப் ஃபிளாட் நம்ம போடுவோம். ஆனா இந்த 7 notes 8 notes வந்து அப்படியே வரிசையா வரணும் இந்த 7 notes. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பார்க்கும் பொழுது டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப் ஷார்ப் தான் வரும். அது ஜி ஃபிளாட்னால அதான் வாசிக்க போறோம். ஆனா நம்ம டி மேஜர்ல நம்ம எஃப் ஷார்ப்னு தான் சொல்லுவோம், டி ஃபிளாட் ஜி ஃபிளாட்னு சொல்ல மாட்டோம். அதே போல டி மேஜர் நம்ம கார்ட்ஸுக்கு போனாலுமே அங்க எஃப் ஷார்ப் மெயின் வாசிக்கிறோம், இல்ல ஏதாவது செயல் வாசிக்கிறோம்னா அங்க எஃப் ஷார்ப்னு தான் சொல்லுவோம், ஜி ஃபிளாட்னு சொல்லவே மாட்டோம். ஏன் காரணம்னா இதுதான் காரணம். இந்த ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப்ல இந்த 7 notes எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ டி, இ, எஃப் ஷார்ப் தான். எஃப் ஷார்ப் ஜி ஃபிளாட்னு சொன்னா அதே கீ தானே சொல்லலாம், ஜி ஃபிளாட்னு சொன்னா நம்ம எஃப் முட்டுருவோம். ஏன்னா ஜி ஃபிளாட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்து ஜி ஃபிளாட், ஜி, ஏ அப்படி போயிடும். அப்போ எஃப் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ரூல் என்ன, 7 notes வரிசையா வரணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஒன் மோர் டவுட் பிரதர், இப்ப நம்ம பிளே பண்றப்ப ஃபிங்கர்ஸ் வந்து தூக்கிட்டு வாசிக்கலாமா இல்ல அத புஷ் பண்ண மாதிரியே தான் இருக்கணுமா? ஃபிங்கர் பொசிஷன் நீங்க வாசிச்சு வேணா அனுப்புங்க, நான் பாக்குறேன். பிகினிங்ல நம்ம கொஞ்சம் தூக்கும், அது வந்து ஏன்னா அந்த நம்ம அந்த நர்வ்ஸ் எல்லாமே நம்ம அப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் எல்லா ஃபிங்கர்ஸும். அதனால பிகினிங் லெவல்ல கண்டிப்பா தூக்கும். ஆனா நிறைய வாசிக்க ஃபிளெக்சிபிள் ஆக உங்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ ஃபிளெக்சிபிள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். எந்த ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்றோமோ அது மட்டும்தான் மூவ் ஆகும், மற்றெல்லாம் ஸ்டேபிளா அப்படியே இருக்கும். அது வாசிக்க வரும். நீங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வாசிக்கிறப்போ இல்லை சும்மா கூட வாசிச்சு கூட எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க, குரூப்ல எல்லாம் சரி, இல்லாட்டி பர்சனலா சரி அனுப்புங்க, நான் பாக்குறேன், நான் சொல்றேன். அப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாசிக்க வரும், அது ஒரு பிரச்சனை. ஓகே, சோ வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? அந்த 12 மேஜர் ஸ்கேல் சொன்னீங்க, அது பிடிஎஃப்ல கிடைக்குமா? என்னென்ன மேஜர் ஸ்கேல்ஸ்? கண்டிப்பா நான் கொடுக்குறேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நோட்ஸ். கிளாஸ் மினிட்ஸ்ல நான் கொடுத்துருவேன். ஏன்னா 2 கிளாஸ் கூட நான் பவர் பாயிண்ட்ல போடுறதுனால அதை காப்பி பண்ணி வேர்ட் ஃபைல்ல போட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்க, கொஞ்சம் இந்த வீக்ல கொஞ்சம் நிறையவே ஒர்க் வந்து இந்த வீக்குள்ள 3 லெசன் அனுப்பிடலான் இருந்தேன். இந்த வீக் எக்ஸ்ட்ரா வேலை ஆகி போச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் கூட எக்ஸசைஸா தான் பண்ணல, கொஞ்சம் பிஸியானால. ஆனா கண்டிப்பா ஒரு எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு பிக்சரோட கொஞ்சம் நல்லா பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கோர்ஸ் முடியறதுக்குள்ளே ஒரு கண்டிப்பா. ஒரு சின்ன டவுட் இப்போ இ மேஜர் கார்ட்லயே பாத்தீங்கன்னா ஜி ஷார்ப் வருதுன்னு சொன்னீங்க, லைனா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆனா சில சாங்ஸோட கார்ட் ஷீட் எல்லாம் பார்க்கும்போது ஜி ஷார்ப் போதோ ஏ பிளாட் அந்த மாதிரி தானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு சிம்பிள் காரணம் தான், அவங்க இந்த ஃபார்முலா படிக்கலன்னு தான் இருக்கும். இப்ப சில பேர் எஃப் மேஜர் வாசிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பி பிளாட் சொல்ல மாட்டாங்க, ஏ ஷார்ப் எழுதுவாங்க. நானே பிகினிங் எழுதியிருக்கிறேன். ஏன் எழுதுனேன்னா எதனால பி பிளாட் சில பேர் சொல்லுவாங்க,
அங்க இப்ப சில பேர் சொன்னாங்க என்கிட்ட ஏற்கனவே கீபோர்டு வாசிக்கிறாங்க அங்க பி பிளாட்னு தான் சொல்லணும் ஏ ஷார்ப்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டப்போ அதெல்லாம் தெரியாதுப்பா நீ பி பிளாட் தான் எல்லாரும் சொல்லுவாங்க நீ பி பிளாட் தான் சொல்லணும் ஏன் ரீசன் சொல்லாம எல்லாம் அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்னு ஏ ஷார்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யார்கிட்ட தேடி இந்த ரூல் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றது இல்லை. அப்ப தெரியாத யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம். என்னவோ சிம்பிள் ரூல் தான். இந்த 7 நோட்ஸ் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாது. How can we call you? Call you நீங்க ஆண்ட்ரூன்னு கூப்பிடுங்க, இல்ல பிரதர்ன்னு கூப்பிடுங்க. பாஸ்டரல் மினிஸ்ட்ரி தான். ஆனா நான் இப்போ யார்ட்டையுமே பாஸ்டர்னு சொல்றது இல்லை. நிறைய பேர் பாஸ்டர்னு சொன்னா 2 அடி தூரமா ஓடி போயிடுறாங்க. அப்புறம் பாஸ்டர்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. புதுசா யாரையும் பாக்குற வச்சுக்கோங்களேன், என்ன பண்றீங்க அப்படின்னு, இந்த பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டரா அப்படியா அப்படின்றாங்க, பொய் சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. பாஸ்டர்னா ஊழியா அதனால புதுசா யாராவது பார்த்தா பிரதருங்க அப்படின்ற பிரதர்னோடனே பாத்தீங்கன்னா நல்ல என்ன சகோதரனா பாக்குறான், சகோதரனா பேசுறான், நல்ல ஷேர் பண்றான், கவுன்சில் சொன்னாலும் கேட்டுக்கிறான். அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா பாஸ்டர்னா ஒரு 2 அடி தூக்கி வச்சுட்டு பயந்துட்டு, அதனால நான் அது பேர் எனக்கு பிடிக்காம போச்சு. இப்போ யாருமே அதனால யாரையும் ஃபோர்ஸ் பண்றது, சில பேர் கூப்பிடுவாங்களே பாஸ்டர் கூப்பிடாத ஃபோர்ஸ் பண்றது. ஆனா ஐ லைக் டு என்ன சொல்றீங்க, ஆண்ட்ரூன்னு கூப்பிடுங்க இல்ல பிரதர்ன்னு கூப்பிடுங்க, ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா அப்படியே கூப்பிட்டீங்கன்னா தான் வர அதுக்கு இதுக்கப்புறம் வரவங்களும் கொஞ்சம் பிரதர்னு கொடுப்போம், கொஞ்சம் ஒரு பிரதர்லி இருக்கும். ஸோ ஜெனரேஷன்ல சில கண்டிப்பா ஸோ பிரதர்னே கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம். இல்ல இன்னும் கொஞ்சம் திருச்சியில தான் மோஸ்ட்லி இருந்தது. பைபிள் காலேஜ் மட்டும் பெங்களூர்ல படிச்சேன். பெங்களூர்ல ஆக்ட்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கலாம் பிகினிங்ல. சரி அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவான். ஏன்னா நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப கிளாஸ்ல கவனிச்சு மேபி கிளாஸ் எட்டிங்ல நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்ல, அது நீங்க தான் கொடுத்து நான் சொல்லவே இல்லையோ. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ற, என்ன இந்த விஷயம் ஏன் வந்துச்சு நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுன்னா யோசிச்சேன். ஏன்னா நீங்க வாலண்டியரா இது செய்யும் பொழுது அதனுடைய விஷயம் பத்தி எங்களுக்கு நான் எப்படி யோசிச்சேன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வைக்கலாமா இல்ல அதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சமா நான் என்ன பண்றேன்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ நீ ஸ்கேல்ஸ் எதிர்ப்ப டவுட்ஸ் வந்தாலும் நீங்க குரூப்ல கேளுங்க. போனாலும் வேற ஏதாவது டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஜெபத்தை நிறைய செய்யலாம். ரூபன் நீ ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்? எதுவும் இல்ல. ஓகே. ஸோ வந்துடாதீங்க. கிளாஸஸ் அட்டன் பண்றதை விட அசைன்மெண்ட்ஸ் முக்கியம், எல்லாரும் பண்ணி ஆகணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, எல்லாரும் பண்ணி அனுப்புங்க. முடியாத பட்சத்துல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு வேலிட் ரீசனா இருந்துச்சுன்னா ஓகே அதே ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், அதே நேரத்துல ரொம்ப ஸ்டப்பனாகவும் நான் இருக்க வரும். ஸோ அதனால நீங்க ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஜெபத்தை நிறைவு செய்யலாம். போன வாரம் யார் ஜெபிச்சா? ஆல்பபெட்டிக்கல்ல வருதோ? அனிஷ் இருக்குங்களா? போன வாரம் ப்ரேயர் பண்ணீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க இப்போ பண்ணுங்களேன் க்ளோசிங் ப்ரேயர். ஒரு நிமிஷம்.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுக்கப்பட்டதான் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த மியூசிக் கிளாஸ் சொல்லித்தரும்படியாக ஆண்டவரே பிரதரோட இருதயத்துல நீர் ஆண்டவரே கொடுத்த அந்த விஷயனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த மியூசிக் கிளாஸ் கற்றுக்கொள்ள நாங்கள் விரும்பின போதும் தகப்பனே எங்களுக்கு அதுக்கான சரியான வாய்ப்பு இல்லாத நாட்கள்ல உண்டு தகப்பனே. ஆனாலும் தகப்பனே இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த கிளாஸ் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இது நாங்கள் ஆண்டவரே இதில் நான் பங்கு பெறுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இது சரியான முறையில பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவரே தேவ ராஜ்யத்திற்காக நாங்கள் ஆண்டவரே இதை பயன்படுத்த எங்களுக்கு அதுக்கான ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிரதர் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம், அவரோட ஃபேமிலி உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் தகப்பனே. அவர்களை நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் கிளாஸ்கள் எடுக்க ஆண்டவரே அவருக்கும் தேவையான ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே ஏற்று மேல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்த கிளாஸ் வருகிற வரையிலும் எல்லாரும் ஹோம்ஒர்க்கு சரியான நேரத்துல செய்யும்படியாக கிருபிச்சிங்க. அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் தகப்பனை ஏற்ற வேலையில அட்டன் பண்ண கிருபிச்சிங்க. புதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்வோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் இந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். எஃப் மேஜர்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸசைஸ் நாளைக்கு குரூப்ல நான் அனுப்பிடுறேன். ஓகே, ஸோ பிரைஸ் லார்ட். See you on next class.